பாகிஸ்தான் தன் தரப்பிலிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டே இருக்கிறது. இந்தியா அதனை தடுத்து நிறுத்தி வருகிறது. சற்று முன்னதாகவும் டெல்லியை நோக்கி வந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது இந்தியா. அது மட்டுமல்லாது ஹரியானா இன்னும் பிற பகுதிகளிலையும் தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறது. அதையும் இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியா என்ன மாதிரியான எப்பொழுது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு தக்க பதிலடியை கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான ஆலோசனைகள் எல்லாமே நடைபெற இருக்கிறது. இந்த தருணத்தில் தற்போது நிலவக்கூடிய சூழல் தொடர்பாக விவரிப்பதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். அவர்கிட்ட பேசலாம். வெங்கட், தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல்களில் ஈடுபட்டு வராங்க. தற்போது நம்மளுடைய தலைநகரான டெல்லியை குறிவைத்து அவங்க தாக்க முற்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது இந்திய ராணுவம் முன்னதாகவே தடுத்தும் நிறுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹரியானால சிர்சா பகுதியில், அதாவது கேபிட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 260 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சிர்சா. அங்கே அவங்க தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அதையுமே இந்திய ராணுவம் தடுத்து இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் இது போன்ற அத்துமீறிய அதிதீவிரமான தாக்குதலுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? இது தவிர்த்து எந்தெந்த பகுதிகளில் அவங்க தாக்குதல்களை இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க? நிச்சயமாக ஒவ்வொரு முறையுமே இந்த பதட்டத்தை மேலும் பாகிஸ்தான் அதிகரிக்க செய்திருக்கிறது. சூழலை மேலும் பதட்டமாக்குகிறது பாகிஸ்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்தியா ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய பதிலடிகளை தான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில டெல்லியை இரண்டாவது முறையாக தாக்குதலுக்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அதிகாலையிலேயே டெல்லியை தாக்க வந்த ஏவுகணையை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரஸ் அருகே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய பட்டா ஏவுகணையை கூட இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில டெல்லி நோக்கி வந்த அந்த ஏவுகணையை ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா பகுதியிலே பாகிஸ்தானுடைய ஏவுகணையோடைய அந்த இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். இதற்காக அந்த ஹரியானா இருக்கக்கூடிய சிர்சால அந்த ஏவுகணையுடைய பாகங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் தற்பொழுது பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், அதே போல டெல்லியை குறிவைத்து அவர்கள் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். என அதிகாலையிலேயே டெல்லியை தாக்க வந்த அந்த ஏவுகணையை இந்திய ராணுவத்தினர் அமிர்தரஸ்ல சுற்றி வீழ்த்தி இருக்கிறாங்க. அதே போல தற்பொழுதும் அந்த டெல்லியை நோக்கி வர முயன்ற அந்த ஒரு ஏவுகணையை ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய சிர்சா அந்த இடத்திலேயே இந்திய ராணுவத்தினர் அதனை வீழ்த்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து மேலும் பதட்டத்தை பாகிஸ்தான் அதிகரிக்க செய்கிறது அப்படிங்கிறத நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா மத்திய வெளித்துறை அமைச்சர் சொல்லும் பொழுது இந்தியாவுடைய பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலடிக்கும் இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த நிலையில தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் மிகவும் ஒரு அசாதாரண ஒரு சூழல் நிலவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேலும் இந்த சூழலை பாகிஸ்தான் இன்னும் பதட்டம் அடையக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் பாகிஸ்தான் நாடு இதனை கொண்டு சென்றிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் ஆகட்டும், அதே போல லாகூர், சியால்கோட்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக நேற்று தினமே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட் ஆகட்டும், அதே போல கராச்சி துறைமுகம், அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ தலையமுக ராவல்பிண்டி ஆகிய இடங்களை தாக்குதலை நடத்தினாங்க. இன்று அதிகாலை கூட பாகிஸ்தானுடைய 3 விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. இப்படி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் டெல்லியை குறிவைத்து இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் ஏவுகணையை ஏவி இருக்கிறார்கள். அதுவும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா பகுதியிலே அதுவும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லை கோடு பகுதிகளாகட்டும், பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும், இப்படி தொடர்ந்து மற்ற வழிகளில், ஏன்னா இன்னைக்கு இந்த எல்லை கோட்டு பகுதிகளை காட்டிலுமே பஞ்சாப்ல கூடுதலான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா காலை முதலே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல ஆளில்லா ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஹரியானாவில் சிர்சா பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ஏவுகணை பாகங்கள் என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்த காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதிகளை காட்டிலுமே மற்ற மாநிலங்கள்ல பாகிஸ்தான் அந்த தாக்குதலை துரிதப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பி பாகிஸ்தான் வேறு எந்த வழியாவது இந்தியாவில் தாக்குதலை நிகழ்த்த வேண்டும் என பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையுமே முயற்சி செய்கிறது. ஆனால் அதற்கு முப்படைகளும் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். முன்னதாகவே அந்த ஏவுகணையும் தகர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இப்ப காலையிலிருந்தே நேற்று நள்ளிரவு அதிகாலை முதலே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பஞ்சாப்ல பொறுத்த வரைக்கும் அமிர்தரஸ், ஜலந்தர், பதிண்டா ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப்ல பதிண்டா மற்றும் பெரேஷ்பூர் பகுதியில் ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஜம்மு ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளை காட்டிலும் பஞ்சாப் உள்ளிட்ட ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பதட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. வெங்கட், தொடர்ச்சியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத அவ்வப்போது வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போது விவரங்களுக்கும் நன்றி வெங்கட்.